பிளேஸ்மெண்ட் வந்தா லைஃப் செட்டில்னு நினைக்கிறோம். பட் உண்மையை சொல்லணும்னா ரொம்பலாம் இல்லை. சிஜிபி இருந்தும் ரிஜெக்ட் ஆகுறேன், ஸ்கில்ஸ் இருந்தும் ஷார்ட் லிஸ்ட் ஆகாம இருக்கேன். இன்டர்வியூல கொஞ்சம் லக் வேணும் போல. காலேஜ்ல எல்லாருமே கம்பேர் பண்றாங்க, பிளேஸ்மெண்ட் நான் பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றாங்க. என்னதான் பண்றது? ஒரு நான் பிளேஸ்மெண்டா இருந்தா என்னதான் பண்றது? ஹலோ கைஸ், இப்பெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே கைஸ், இதுக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ரோட் மேப். ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, பிரைவேட்டா வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ நம்ம எப்படி ப்ரோ, நான் வந்து கேம்பஸே முடிச்சிட்டேன், காலேஜே முடிச்சிட்டேன், இன்னும் நான் பிளேஸே ஆகல ப்ரோ, நான் என்ன பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதை நான் சால்வ் பண்றதுக்காக இதுக்காகவே நான் ஒரு ரோட் மேப் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் கைஸ். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு என்னன்னா பிளேஸ்மெண்ட்ல வந்து பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து உங்க லைஃப் வந்து ஓவர்லாம் இல்லை. ஓகேவா? ஏன்னா நீங்க ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ வந்து நீங்க வந்து போய் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஃப்ரீலான்சிங் பண்றது மூலமா நீங்க வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேஸ் இருக்கு. ஓகேவா? உங்களோட நீங்க வச்சுக்க ஸ்கில்ஸை வச்சு நீங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா நீங்க அது மூலமா நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். சோ நீங்க பிளேஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காகவே நான் ஸ்பெஷலா இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். இந்த வீடியோல நான் பிளேஸ்மெண்ட் யாரெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகலையோ இந்த இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்கும் கைஸ். ஓகேவா? உங்களுக்கான ரோட் மேப், பக்காவான ரோட் மேப் இது. இந்த மாதிரி ரோட் மேப்பை யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நான் பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். அவங்களுக்கு டைமே கிடையாது, அவங்களுக்கு டைமே கிடையாது. ஏன்னா எக்கச்சக்க, ஏன்னா நிறைய பேர் இப்ப வந்து இன்னும் நம்மளுக்கு 1 இயர்க்கு மேல போச்சு நம்ம வந்து நம்ம எல்லாமே பாஸ் ஸ்டூடெண்ட். ஏன்னா நம்ம ஜூனியர்ஸ் வந்துருவாங்க, நம்ம ஜூனியர்ஸ் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அப்ப வந்து பாஸ் அவுட்டா இருப்போம். நம்ம 1 இயர் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கான குவாலிட்டியா நம்மளுக்கு போயிடும் கைஸ். ஸோ வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து சீக்கிரமா நம்ம சூஸ் பண்ணணும் நம்ம டொமைன். இது நீங்க வந்து ரொம்ப போட்டு மண்டையெல்லாம் போட்டு நீங்க வந்து குழப்பி கொடுது. நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஐடியா கோரா. நீங்க வந்து கோர் போயிட்டு டக்குன்னு ஐடி எல்லாம் ஷிஃப்ட்லாம் ஆகக்கூடாது. ஒரு இதுல பிக்சடா இருக்கணும் எப்போதுமே. ஸோ ஓகேவா? நீங்க ஐடினா ஐடி, கோர்னா கோர், அவ்வளவுதான். இதுக்கு மேல எந்த ஒரு திங்கிங் பேக் பின்னாடி பார்க்கலாம் கூடாது. ஓகேவா? ஐடினா ஐடி, கோர்னா கோர். ஓகேவா? இதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடினா என்ன பண்ணணும், கோர்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அதெல்லாம் கேட்டுக்கோங்க. இதை முடிச்சுட்டு இன்னைக்கே போயிட்டு ஒரு டொமைனை சூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு டொமைன் ரிசர்ச் பண்ணுங்க. எடுத்து ஐடினா ஓகே, ஐடில இருந்து நல்ல காசு வரும் பாத்துடலாம்னு சொல்லி அப்படி யோசிக்க கூடாது. ஐடில உங்களால சர்வை பண்ண முடியுமா, கோர்ல உங்களால சர்வை பண்ண முடியுமா, உங்களால ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் 45 இயர்ஸ்க்கு உங்களால சர்வை பண்ண முடியுமா. நீங்க அதே தான் ரெண்டு சைட்லயுமே இங்க ரிசர்ச் பண்ணணும். எப்படி ரிசர்ச் பண்ணா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஐடி கோர்னு பார்த்துட்டு நீங்க எத்தனை வருஷம் நீங்க அதுல சர்வை பண்ணுவீங்க, என்னெல்லாம் படிச்சா நம்ம இதுல சர்வை பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுங்க. ஓகேவா? நான் அதுக்காக அடுத்ததுல நான் சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐடினா முதல்ல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்ப நீங்க ஐடிக்குள்ள போறீங்கன்னா ஐடில வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க, எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டலா இருக்க போறாங்க இருந்து. ஓகேவா? இந்த ஐடினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க, உங்களுக்கு வந்து ஒரு நார்மலா பேசிக்கா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அது ஜாவாவா இருக்கட்டும், பைத்தானா இருக்கட்டும், சியா இருக்கட்டும். சி மோஸ்ட்லி வந்து எங்க எடுக்கிறது இல்ல, அது வந்து ஒரு பேசிக் நாள் தான். அதனால நீங்க சி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு பைத்தான் படிச்சுக்கோங்க. பைத்தான் படிச்சீங்கன்னா என்ன நீங்க ஆகலாம், நீங்க பைத்தான் படிச்சீங்கன்னா நீங்க வெப் டெவலப்பர் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம், நல்ல ஒரு பிசினஸ் அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட். நீங்க ஏஐ படிக்கணும்னா கூட நீங்க பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க ஜாவா படிக்கணும், ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து அதை வச்சு வெப்சைட்டும் கிரியேட் பண்ணலாம். மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா ஜாவா படிக்கலாம், பைத்தான் படிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க பைத்தான் படிக்க போறீங்களா, பைத்தான்ல என்னெல்லாம் பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணலாம், அதை என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படி பாருங்க. ஜாவா படிச்சா இதுல என்னெல்லாம் பண்ண முடியும், அதுக்கு உங்களோட டொமைன் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி வந்து பாருங்க. ஓகேவா? அடுத்து வந்து நீங்க வந்து ஒரு காலேஜ் வந்து முடிச்சுட்டு நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், அடுத்து அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு கம்பெனில போய் பேசி அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்க உங்களுக்குன்னு ஒரு டொமைனை நீங்க வந்து கத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க வந்துட்டு நான் வந்து ஒரு வெப் டெவலப்பர் நான் கத்துக்கிறேன், HTML CSS JavaScript React ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் நான் கத்துக்கிறேன், இல்ல நான் பேக் எண்ட் கத்துக்கிறேன், இல்ல நான் வந்து ஒரு SQL ப்ரோக்ராமரா மாறுறேன், இல்லனா நான் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் இன்ஜினியர், இல்லனா ஒரு சிஸ்டம் அட்மின், அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணணும் கைஸ். ஓகேவா? இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து நான் வெளியில போய் காசு கொடுத்து பண்ணணுமான்னு கேட்டா காசு கொடுத்துலாம் பண்ணவே தேவையில்ல. நீங்க எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயா தான் இருக்கு. ஃப்ரீயா இருக்க பிளேலிஸ்ட் எடுத்து போய் பாருங்க. உங்களுக்கு டைம் எக்கச்சக்கமா காலேஜ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில இருந்து நீங்க காலைல 10 மணிக்கு எழுந்திருப்பீங்களா, அதை கொஞ்சம் டைம் மாத்துங்க. 9 o'clock எழுப்பீங்க, 9 o'clock 4 o'clock வரைக்கும் நீங்க படிக்கிற மாதிரி பாருங்க. அப்படி உங்களால படிக்க முடியல, டைம் டேபிள் எனக்கு வேணும் ப்ரோ, நீங்க டைம் டேபிள் போட்டுக்கிறீங்கன்னா கூட நான் போட்டு தரேன். என்னோட ஷார்ட்ஸ் நான் கீழே நான் வந்து போட்டு தரேன் கைஸ். உங்களுக்கு வேணும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? அப்புறம் நீங்க வந்து இந்த ஐடிக்குள்ள போனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் உங்களை வந்துட்டு. ஓகேவா? நீங்க வந்துட்டு இன்னைக்கு என்னெல்லாம் ஐடில நடக்குது, என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை நீங்களே அப்டேட்ல நீங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் கைஸ். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு அப்ஸ்கில் யூஸ் அப்படின்னா அப்புறம் அப்ஸ்கில்னா என்ன ப்ரோன்னு சொன்னா, ஐடில வந்து இப்ப நீங்க வந்து ஒரு வெப் டெவலப்பர் நீங்க வெறும் HTML CSS மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேலையை எடுத்து லே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நீங்க வந்து அப்ப என்ன பண்ணணும் ப்ரோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ ஐடிக்குள்ள போனா நீங்களே நீங்க வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும்.
நீங்க மேல மேல போகணும். அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்கில்ஸ் வந்து இன்னும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கணும். உங்க ஸ்கில்ஸ் நீங்க அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். ப்ரோ ஐடிக்குள்ள போனா படிச்சுக்கிட்டே இருக்கணுமா ப்ரோன்னு கேட்டா, இட்ஸ் அப்சல்யூட்லி கைஸ். நீங்க எவ்வளவு இடத்துக்கு போனாலும் நீங்க உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்ஸ்கில் பண்ணதான் நீங்க உங்களோட ப்ரொஃபஷனலி உங்க கெரியர் வந்து growth ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் கைஸ். ஓகேவா? ஸோ ஐடிக்குள்ள போனா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு டொமைனை சூஸ் பண்ணுங்க. அந்த டொமைனுக்காக படிங்க. அப்புறம் ஒரு 6 months படிச்சுட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆகுங்க. எந்தெந்த கம்பெனில போய் உங்களுக்கு ரெஸ்யூம் கொடுக்க முடியுமோ அந்த கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்யூம் கொடுங்க கைஸ். ஐடில இந்த தான் உங்களுக்கான ரோட் மேப் கைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோர் வந்து போவேன்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் கிடைக்கலாம் நிறைய பேர் மச்சான் இல்ல மச்சான் எனக்கு ஐடி ஒர்க் அவுட் ஆகல மச்சான் நான் கோருக்கு போறேன் மச்சான்னு சொல்லுவாங்க. ஓகேடா சூப்பரா கோர் போறீங்கன்னா நீ எந்த மாதிரி கோர் போகலாம் எடுத்தோடனே வந்து சொல்லுவாங்க வேலை எங்க தராங்களோ அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ரெஸ்யூம் கொடுத்துட்டு உள்ள போயிடுவாங்க. நான் மோஸ்ட்லி சொல்றேன் இப்படி ஒன்னும் போகாதீங்க. உங்களுக்கு பிடிச்சது எது? ஏன்னா நீங்க வந்து விருப்பமே இல்லாம ஒரு கம்பெனிக்கு போறதுக்கும் புடிச்சு செய்யற வேலைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? புடிச்சு செய்யற வேலை வந்துட்டு நீங்க ஜாலியா செய்வீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கடுப்பே இருக்காது. நார்மலா செய்வீங்க. ஓகேவா? இப்போ பிடிக்காத வேலைக்கு போயிட்டு இருந்தா என்னடா போலாமா என்னடா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. சோ அதனால பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு அந்த கோர்லயே நிறைய இருக்கு. எம்பெடட் சிஸ்டம்ஸ் இருக்கு, விஎல்சி இருக்கு, ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு உங்களுக்கு. இமேஜ் ப்ராசஸிங் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். எதை வேணாலும் சூஸ் பண்ணி இதுல வந்து எது ஸ்பெசிபிக் இப்ப கோர்ல இருந்து சம்பளம் கம்மி போகும்னு சொன்னா நீங்க வந்து சேலரியை பார்க்க கூடாது, உங்க எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கான அடுத்த நெக்ஸ்ட் 5 yearsக்கான உங்களோட சேலரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லயும் உங்கள்ட்ட இருக்க ஸ்கில்ஸை வச்சுருந்தா அது வந்து டிமாண்ட் உங்க சேலரிக்கான டிமாண்டை வந்து அது சொல்ல போகுது. ஓகேவா? கோரை பொறுத்த வரைக்கும் அதுதான் கேஸ். ஓகேவா? நீங்க ஒரு டொமைனை சூஸ் பண்ணுங்க. அந்த டொமைனுக்காக பயங்கரமா எஃபர்ட் பண்ணுங்க. கோர்ல வேலை கிடைச்சிச்சுன்னா அதுவும் ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் வேலை கிடைச்சிச்சுன்னா உங்களோட சேலரி 3 lakhs to 2 lakhs இருக்கும். ஓகேவா கைஸ்? கோரா ஐடியான்னு சூஸ் பண்ணுங்க கைஸ். இதான் கைஸ் உங்க ரோட் மேப். ஃபர்ஸ்ட் ஐடியா இருந்தாலும் கோரா இருந்தாலும் ஐடில இருக்க கோர்ல இருக்க ஏதாச்சும் ஒரு டொமைனை எடுத்து நீங்க அதுக்கான ரிசர்ச் பண்ணிட்டு அதை எப்படி எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கான என்ன ஸ்கில்ஸ் வேணும், அதை வந்து எப்படி வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம்ஸ் ஒரு சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு ஐடில வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் வந்து எவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு, இல்ல ஒரு சாஃப்ட்வேர் இது பண்ணா அதுக்கான ரெக்யூர்மெண்ட்ஸ் அதுக்கான பிளானிங் அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஓகே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு இதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிட்டு ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேலையா நீங்க வந்து அந்த ரெஸ்யூம் எடுத்துட்டு போய் உங்களை பத்தி அக்கு வேற ஆணி வேற சொல்ல போறது அந்த ரெஸ்யூம் தான் கைஸ். ஓகேவா? ஏன்னா உங்க ரெஸ்யூம் பார்க்கும்போது இவன் தாண்டா நமக்கு வேணும்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களுக்கு வந்து போன் அடிச்சு வாங்க ப்ரோ வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க ப்ரோ உடனே அவங்க வந்து கூப்பிடணும். அந்த மாதிரி உங்க ரெஸ்யூம்ல வந்துட்டு நீங்க வந்து எடுத்தோம் இந்த பேசிக் லெவல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு வெப் டெவலப்மெண்ட் வந்து கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எல்லாம் கால்குலேட்டர் நான் பண்ணிருக்கேன் வெப் டெவலப்மெண்ட்னு சொன்னா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்க. ப்ராஜெக்ட்னா நெட்ஃபிளிக்ஸை நெட்ஃபிளிக்ஸ் க்ளோனு இல்லைன்னா இது ஃபேஸ்புக் க்ளோன் இன்ஸ்டாகிராம் க்ளோன் இந்த மாதிரி வெப்சைட் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ஒரு பார்க்க ஷோகேசிங்கா இருக்கும். வாவ் சூப்பரா இருக்கு இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு உங்களை எடுத்துப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இது நான் வந்து முக்கியமா சொன்னோம் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் கோ த்ரூ இட். ஏன்னா வந்து இந்த பிளேஸ்மெண்ட் ஜேர்னின்னு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு சைல்ட்ஹுட் டேஸ் நம்ம வந்து இருப்போம். காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்படி இல்லாம நம்ம வந்து ஒரு காலையில கிரிக்கெட் விளையாண்டுட்டு வெயில்ல விளையாண்டுட்டு ஈவினிங் வந்துட்டு திரும்பி காஃபி குடிச்சிட்டு திரும்பி நம்ம கிரிக்கெட் மேட்ச் போட்டு ஐபிஎல் பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி ஜேர்னில வந்துட்டு நம்ம வந்து ஒரு புது பேஸ் ஆஃப் லைஃப்ல வந்து இருந்திருப்போம். ஏன்னா இந்த பேச முடிச்சுட்டு இந்த பேச வரும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம கூட படிச்சவங்க எல்லாமே வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. நம்ம இங்க இருப்போம் வீட்டுல இருப்போம். கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஆக்வர்டா இருக்குல்ல. அப்படிதான் இருக்கும் கைஸ். ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ஃபுல் ஆஃப் நம்மளோட எல்லாத்தோட லைஃப்ல வந்து ஒரு ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ். நம்ம அந்த அட்வென்ச்சர்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்றோம், நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்லை எப்படி டிமாண்ட் பண்றோம், நம்ம ஸ்கில்ஸ் எப்படி எந்த அளவுக்கு கொண்டு போறோம்னு சொல்லிட்டு தான் மேட்டர் இருக்கு. அந்த மேட்டரை நீங்க வந்து ஒரு கம்பெனில எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றீங்க, அந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கன்னு தான் கைஸ். அது லாஸ்ட் நீங்க வந்து நான் கெத்தா இருக்கேன் மாசா இருக்கேன் ட்ரெஸ் சூப்பரா போடுறேன்லாம் மேட்டர் கிடையாது. நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க, உங்க ப்ரொஃபஷனல் கெரியர் எங்க இருக்குன்னு தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா கைஸ்? எஸ் இதுதான் நான் சொல்ல வேண்டிய நான் பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நம்ம சேனல் வந்து புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல பிளேஸ்மெண்ட் சீரிஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் 2026 பேட்ச்க்கு. அண்ட் 2026 பேட்ச் மட்டும் இல்ல 2027 2028 நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் கைஸ் இப்போ வந்து ஜாவா ஃபுல் கோர்ஸ் நம்ம வந்து பேசிக் கோர்ஸ் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹூப் கான்செப்ட் வந்து போக போறோம். அதுக்கப்புறமா டிஎஸ்ஏ நெக்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்புறம் எஸ்கியூஎல் பத்தி பார்க்க போறோம், டேட்டா பேசஸ் அப்புறம் வந்துட்டு மோங்கோ டிபி அப்புறம் டேட்டா அனலிஸ்ட் பிசினஸ் அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் எல்லாமே நான் வீடியோஸ் போட போறேன். எல்லாமே பிளான்டா ஸ்கிரிப்டடா எல்லாமே இருக்கு. ஸோ கைஸ் இது வந்து மோஸ்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க ப்ரோ போடுங்க ப்ரோ இந்த வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. சரி ஓகே ப்ரோ நான் போடுறேன் எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல என்னால. ஸோ அதனால நான் வந்து இந்த வீடியோ நான் வந்து போட்டேன் கேஸ். ஓகேவா? ஸோ கைஸ் இதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கேஸ். ஓகேவா? அண்ட் கைஸ்